பிரியம். அவர் காஃபி பிரியருங்க. அவருக்கு எப்பவுமே என்ன இருக்கணும்? காஃபி. சில ஆள் எப்பவும் காஃபி இருக்கணும் பாருங்க. அவர் காஃபி பிரியர் சொல்றாங்கல்ல. நம்ம சமாதான பிரியர். ஆமென் சொல்லாம எங்கும் எதிலும் சமாதானத்தை விரும்புகிறோம். அங்கதான் நான் தேவனுடைய பிள்ளை. ஜஸ்ட் ஞானஸ்நானம் எடுத்ததுனால அல்ல. கவனிங்க, ஞானஸ்நானம் தண்ணியில இறங்கி எடுத்ததுனால அல்ல. என்னுடைய டேஸ்டே, என்னுடைய விருப்பமே நான் சமாதானம் பண்றாள். ஐ எம் a பீஸ் மேக்கர், நாட் a பீஸ் பிரேக்கர். எங்க போனாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, நான் ஒரு சமாதான பிரியர். அப்படி இருந்தா தான் நான் தேவனுடைய பிள்ளை என்று பலர் என்னை முத்திர குத்துவாங்க, ரப்பர் ஸ்டாம்ப் குத்துற மாதிரி. அப்ப எவ்வளவு நான் மாற வேண்டி இருக்குல்ல. சமாதான பிரியர். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அது பெரிய வேலை. சமாதானத்தை உண்டாக்குகிறவர்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிற ஆள் இல்லை. சமாதானத்தை நேசிக்கிறவர்கள் அல்ல, சமாதானத்தை விரும்புகிறவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கிறவர்கள் அல்ல. நம்ம நிம்மதியாக இருப்போம், சமாதானமாக அமைதியாக இருப்போம் அப்படி இல்லை. சமாதானத்தை உண்டாக்கணும். இயேசு சமாதானத்தை உண்டாக்கினார் அப்படின்னு பைபிள் இருக்கு. இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி சமாதானத்தை உருவாக்கி. அருமையான வசனம், கல்வாரி சிலுவையில். ஆமீன் கேட்கலாமா? அப்ப சமாதானத்தை உண்டாக்குறது, உருவாக்குறது, இல்லாத இடத்துல உருவாக்குறது பெரிய வேலை. அது பெரிய வேலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள். we create peace. சமாதானத்தை உருவாக்குகிறவர்கள். எப்படி ஆண்டு உலகத்தை உருவாக்கினாரோ, இல்லாத உலகத்தை உருவாக்கின மாதிரி நம்ம சமாதானத்தை இந்த வீட்டில் சமாதானத்தை உருவாக்கணும். என் வேலை ஸ்தலத்தில் சமாதானத்தை உருவாக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. அதுதான் அர்த்தம். சமாதானமாக போயிட்டு போங்க, அமைதியாக போயிட்டு போயிடும். நான் அது கண்டுக்காம போறதில்லை. கண்டுக்காம போன சபை தான் கொரிந்து சபை. அங்கே பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளை பார்த்து யாரும் பேசி சமாதானம் பண்ணி சரிப்படுத்தணும்னு நினைக்கல. பவுல் வருத்தப்படுறாரு. படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 6:5. உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் ஒரு சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்த்து வைத்துக் கொள்ளத்தக்க ஒரு ஞானி உங்களுக்குள்ள இல்லையா? கோர்ட்டுக்கு போறீங்களே கேட்கிறாரு. சபை தானே நீங்க, கோர்ட்டுக்கு போறியப்பா. ரட்சிக்கப்பட்ட நீ ரட்சிக்கப்படாத ஆள்கிட்ட போறிய, உங்களுக்கு வெக்கமா இருக்குல்ல அப்படின்னு கேட்கிறாரு பவுல். கொரிந்து சபையை பார்த்து எழுதுறாரு. என்ன அர்த்தம்? எவ்வளவு உயர்ந்த சத்தியத்தை வாங்கியிருக்கிறீங்க, உங்களுக்கு நீதி நியாயம் தெரியும், உங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்க்க உங்களுக்கு தெரியல, உங்களுக்குள்ள ஒரு ஞானி இல்லை, ஒரு அவிசுவாசிக்கிட்ட போய் நிக்கிறீங்களே, வெக்கக்கேடு அப்படிங்கிறாரு பவுல். அதான் சொல்றாரு அவரு, உங்களுக்கு வெட்கம் உண்டாக சொல்றேன். நம்ம பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு நாள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆமேன். சரிதானே நான் சொல்றது? நம்மளால் தீர்க்க முடியாதா? ரட்சிக்கப்படாத ஆள் நம்ம போய் அங்கே போய் நிற்கணும். அவங்க புக்கை காட்டுவாங்க, அந்த புக்கில் கை வைக்கணும். என்ன சொல்லுவாங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மை. இந்த பகவத்கீதையை கொண்டு வைப்பான். நீங்கள் பைபிளோட போவீங்களா? பைபிளோடையும் போக மாட்டீங்க. கோர்ட்டுக்கு போனா இல்லை, அதையாவது கொண்டு போகணும். அதுவும் கொண்டு போக மாட்டோம். அவன் ஒரு பகவத்கீதையை காட்டுவான், வேற ஏதாவது ஒன்று காட்டி சொல்லுங்கள் நான் சொல்வதெல்லாம் உண்மை, சத்தியம். எது மேலே சத்தியம் பண்ணி சொல்ல போறீங்க? அங்கே யாரோ வச்சிருக்கிற ஒரு புக்கில். நீங்கள் முதல்ல ரட்சிக்கப்பட்டாலும் அங்கே போகவே மாட்டீங்க. போனா போட்டோம், கர்த்தர் பார்த்துக்கிறார் அப்படி நம்ம வந்துடுறோம். நஷ்டப்பட்டுருவோமா? கைவிட்டுருவாரா? அவர் சொல்ல, ஏன்ட்ட விட்டுரு, ஏன்ட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். பழி வாங்குதல் எனக்குரியது, ஏன்ட்ட விட்டுரு. எதுக்கு உலக மனுஷன்ட்ட போற? கடைசியில் அங்கேயும் போய் சரியாகாது. அந்த கேஸ் இந்த கேஸ், அந்த வாய்தா இந்த வாய்தா, மேலே கீழே எல்லா கோர்ட்டுக்கும் போய் கடைசியில் நம்ம நிற்போம். ஆண்டவரே நீர் உதவி செய்யும். அவர் சொல்லார், முதல்ல வந்திருக்கப்படாதா? இவ்வளவு பணம் செலவழித்து ஊரெல்லாம் சுற்றிட்டு ஒன்றும் முடியலைன்னா, கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறேன். நீ அப்பவுமே பார்த்துருக்கலாம். அப்பா என்ன முதல்லையே என்ன பார்த்துருக்கலாமே? உங்களுக்கு விவரம் இல்லையான்னு கேட்கிறாரு கொரிந்து சபையை பார்த்து. உங்களுக்குள்ள ஒரு ஞானி இல்லை, இந்த பிரச்சனையை பேசுவோம், தீர்ப்போம், சமாதானத்தை உண்டாக்குவோம். உங்களில் ஒருவன் ஞானி இல்லையா? அழகானது வசனம். அப்ப முதிர்ச்சி இல்லைன்னு தான் அர்த்தம். சபையில் உள்ள ஒருத்தருக்கு கூட அங்க இருக்கிற சச்சரவை தீர்க்கணுங்கிற முதிர்ச்சி இல்லை, அந்த மெச்சூரிட்டி இல்லை. ஒரு ஸ்டெப் எடுத்து போய்
ஒருத்தருக்குள்ள ஒரு பிரச்சனை, 2 பேருக்குள்ள பிரச்சனைன்னா அதை ஒன்றுமே சொல்ல கமுக்கமாங்கிறாங்கல்ல, கமுக்கமாக வெளியே தெரியாமல் இல்லை. நேற்று போன பிரதர், 2 பேருக்கு பெரிய பிரச்சனை, நான் தான் தீர்த்து வச்சேன் பிரதர். இது 4 பேருக்கு நீ போஸ்டர் ஓட்டுற மாதிரி இருக்கு. அது தெரியணுமா இவர் போய் தீர்த்து வச்சாருன்ட்டு இல்லை. ஒருத்தருக்குமே தெரியாமல் போய் பார்த்து பேசி ஜெபம் பண்ணி நீங்கள் இப்படி இருக்கலாமா? அதுதான் முதிர்ச்சி. அது இல்லைங்கிறார். கொரிந்து சபையை பார்த்து பாஸ்டர் வருத்தப்படுறாரு. அப்படி ஒருத்தர் உங்களுக்கு இல்லையே, அந்த முதிர்ச்சி இல்லையே, 2 பேர் சண்டை போட்டுட்டு கிடக்குறான், நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்கிறீங்களா? அப்படி இருக்க முடியாத. கால் அடிபட்டா கை சும்மா இருக்க முடியாத. கண்ணில் கண்ணீர் வருமே, கண்ணு சும்மா இருக்காத. ஒரு அவயவம் கஷ்டப்பட்டா மற்ற அவயவம் கூடவே என்ன செய்யும் சொல்லுங்க? ஒரு அவயவம் கஷ்டப்பட்டா மற்ற அவயவம் கூடவே கஷ்டப்படுமே. உங்களுக்கு ஒரு ஆள் இப்படி இருக்கிற உங்களுக்கு கவலையே இல்லையே? பிராக்டிக்கலா பேசுறாரு. சமாதானம் பண்ற அந்த இதயமே இல்லையே, மெச்சூரிட்டி இல்லையே, கண்டுக்காம இருக்கீங்களே. இதுக்கு போய் நீங்க கோர்ட்டுக்கு போறீங்களே, கேஸுக்கு போறீங்களே, உங்களுக்குள்ள முதிர்ச்சி இல்லை, உங்களுக்குள்ள ஒரு ஞானி இல்லை. உங்க பிரச்சனை, இந்த பிரச்சனையை தீர்க்கிறதற்கு ஒரு ஞானி இல்லை. இந்த உலக வழக்குகளையே உங்களால தீர்க்க முடியலன்னா வருதா? கீழே அடுத்த வசனம். பாருங்க, சகோதரனோட வழக்காடுகிறான். அவிசுவாசிகள் நம்மளை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். எவ்விதத்திலும் குற்றம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் வழக்காடுறது, எந்த காரணமா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு முன்னால நீங்க சண்டை போடுறது, நியாயத்தை தான் கேட்ட பாஸ்டர், தப்புங்கிறார் ஆண்டவர். எவ்விதத்திலும் அது குற்றம் தான். நீங்க 1000 காரணம் சொல்லலாம், அமைதியா பேசலாம், வீட்டுக்குள்ள பேசலாம், சமாதானம் பேசலாம், ஒத்து வந்தா பார்க்கலாம், ஒத்து வரலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாதானமா போவோம். நீங்க கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீங்க வடக்க போனா தெற்க போறேன். இதுதான் கிறிஸ்தவம் கற்றுக் கொடுக்கிற சத்தியம். நீங்கள் வழக்காடுவது, அது படிமா திரும்ப, நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் சரியே கிடையாது, சரியே கிடையாது. இதெல்லாம் சபைகள் இன்னைக்கு படிக்கணும். இந்த வசனங்களை விசுவாசிங்க, இந்த வசனங்களை படிக்கணும். நம்ம இதெல்லாம் படிக்காம நம்மளையே ஏமாத்திக்க, ரொம்ப ஆவிக்குரியவங்க மாதிரி கொஞ்ச நேரம் கையை தட்டி குதிச்சிட்டோம்னா நம்மளை மாதிரி வல்லமையான ஆட்கள் இல்லைன்னு நினச்சிக்கிறோம். ஏமா ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கூட நம்ம குணங்கள் மாறாமல் வருத்தப்படுறாரு பவுல். சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், எவ்விதத்திலும் அது குற்றம் தான். அதுக்கு அது ஓகேன்னு சொல்லவே மாட்டார், முடியாது. இதனால தான் நான் சொன்னேன், அப்படியா பரவாயில்லப்பா போப்பா அப்படி சொல்ல மாட்டார் ஆண்டவர். தப்பு தான், 100% தப்பு அவங்க பக்கம் தான் இருக்கு. ஆனாலும் நீ சண்டைக்கு போனது தப்பு தான், நீ கோர்ட்டுக்கு போனது தப்பு தான், எனக்கு கிடைக்கல, நீதி கிடைக்கல, நான் தானே நீதி செய்கிறவர். பாடுறான்ல, என் நீதியை வெளிச்சத்தை. பாடாதீங்க, அந்த பாட்டெலாம் பாடாதீங்க. கேஸு கோர்ட்டுன்னு போனீங்க, அந்த பாட்டை பாடாதீங்க. அவர் கேட்பார், பாட்டை மட்டும் சர்ச்சில் பாடுற. வெளிச்சத்தை போலாக்குவீர், வைக்கல பார்க்கலாமா? நோட்டீஸ் கொடுக்கலாமா? யாரு? அண்ணன் தம்பிக்கு நோட்டீஸ் கொடுக்கறது, தம்பி அண்ணனுக்கு நோட்டீஸ் கொடுக்கறது, வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது, இதெல்லாம் நடக்குது. எடுத்துட்டு போட்டுங்க, என்னங்க கெட்டு போவோம்? மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். ஒருத்தன் அநியாயமா அவன் அபகரிச்சா அதையும் கர்த்தர் பார்க்கிறாரு. நம்ம நீதியா இருந்தா அதையும் கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் கையில கொடுத்துக்கிட்டு நம்ம கம்முன்னு இருந்தா அங்கதான் நம்ம நீதி வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. எவ்விதத்திலும் சமாதானம் கெட்டு போயிடக்கூடாது, அதுதான் நம்ம நோக்கமா இருக்கணும். எவ்விதத்திலும் என்ன காரணம் சொல்லி நீங்க சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ் போனாலும் அது சரியில்லை, அது எவ்விதத்திலும் குற்றம்தான். அந்த சபையில் இருந்த பிரச்சனை இது. அப்போ முதிர்ச்சி உங்களுக்கு இல்லை, விட்டு கொடுக்குற மனசு இல்லை, தாழ்ந்து போக மாட்டேங்கிறீங்க. இதுக்கு போய் ரட்சிக்கப்படாத ஆள்கிட்ட போவீங்களா? அசிங்கம் இல்லை? இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களில் நிறைய கேஸ் வந்திருக்குதான் கோர்ட்டில். விவாகரத்து கேஸ், டிவோர்ஸ், டைவர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, டிவோர்ஸ். இந்த விவாகரத்து கேஸ் நிறைய வந்திருக்கு. அதில் நிறைய விவாகரத்து கேஸில் அதிகமான 60% கிறிஸ்தவ குடும்பங்களாம். எனக்கு இந்த ஆளோட வாழ முடியாது, இந்த பொண்ணோட வாழ முடியாது, எல்லாம் சர்ச்சில் நின்று பயங்கரமாக முகத்தெல்லாம் மூடி வெயிலெலாம் போட்டு 7 சரணம் பாடி மெதுவாக நடக்க வச்சு வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு அப்படியே பொம்மை மாதிரி கூட்டு வந்து நிற்க வச்ச கேஸுங்க அதெல்லாம். அவருக்கு என்ன கோட்டு,
கல்யாணத்துக்கு மேலே என்ன ஃபோட்டோ ஷூட்டு என்னெல்லாம் நடக்கு. ஆனால் கொஞ்ச நாள், ஒரு வருஷம் கூட ஆக மாட்டேங்குது, 2 வருஷம் ஒத்து போக முடியல. டிவோர்ஸ் பைபிள் படி சரியா? இல்லை. நியாயமான காரணம் இருந்தான்னு போட்டிருக்கு, ஆனாலும் விவாகரத்து கூடாதுன்னு தான் போட்டிருக்கு. விபச்சாரமாயே ஒரு பாவம் இருந்தால் ஒழிய அப்படிதான் போட்டிருக்கு. விவாகரத்துக்கு போகவே கூடாது. ஆனால் இன்னைக்கு அவர் சொல்றாங்க, தகவல்கள் சொல்லுது, விவாகரத்து வேணும்னு கோர்ட்டில் அப்ளை பண்ண 100 கேஸ் வந்தா அதில் 60-65 கேஸ் கிறிஸ்தவ குடும்பங்கள். எல்லாம் வெளிநாட்டு கலாச்சாரம். படிக்கும் போதே ஒருத்தரோட பழகிறது, வேலை செய்யும் போதே ஒருத்தர் பழகிறது, அப்படியே ஒன்றா வாழ்வோங்கிறது, அது பிறகு எப்போமாவது யோசித்து கல்யாணம் பண்ணுறது. இதுதான் அருவருப்பு இந்த நாட்களில் இருக்கு. இந்த அருவருப்புகளெல்லாம் பழகிட்டு அது பிறகு கொஞ்ச நாள்லயே முடியாது, வேண்டாம், கல்யாண ஒப்பந்தம், கல்யாணம், இந்த உடன்படிக்கைன்னு கையெழுத்து போடாமலே ஒன்றா வாழ்ந்துட்டு. பைபிள் படி எவ்வளோ பெரிய பாவம் இது. உடன்படிக்கை கையெழுத்து போட்டால் தானே நான் உனக்கு இதை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், அந்த கண்டிஷன்ஸு, நிறைய நிபந்தனைகள். ஒன்றும் வேண்டாம், ஒத்து வந்தால் வாழ்வோம், 2 வருஷம் வாழ்வோம், ஒத்து வந்தால் அப்போ இல்லைன்னா விட்டுட்டு போவோம். இது வந்து பைபிளுக்கு எவ்வளவோ எதிரான காரியம். இப்போ என்ன ஆகுது? விவாகரத்து பைபிள் படி அதுவும் தவறு. காரணம் என்ன? வசனங்கள் தெரியல. நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள், ஆமென் சொல்லாமா? இல்லை, குடும்பமாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், நம்மளால் ஒரு கலகம் எங்கேயுமே வராது, வரக்கூடாது. கைத்தட்டி ஒரு அலையில சொல்கிறீங்களா? நல்லா சொல்லுங்க. நம்மளால் எங்கேயுமே ஒரு கலகம் வராது. இன்னொன்று சொல்கிறேன், பைபிளை நீங்கள் கலகம் பண்ணவங்களாம் பார்த்து பாருங்க. கலகம் பண்ணவங்களெல்லாம் பாருங்க, ஒன்றுமே சாதிக்கலை, கெட்ட பேர் எடுத்துட்டு தான் வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, கலகம் பண்ணவங்க வாழ்ந்ததே இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாலும் சரி, சபைக்கு விரோதமாக கலகம் பண்ணாலும் சரி, ஊழியக்காரனுக்கு விரோதமாக கலகம் பண்ணாலும் சரி, நாட்டில் கலகம் பண்ணாலும் சரி, எந்த இடத்துலையும் கலகம் நமக்கு இருக்கவே கூடாது. நாம் கலகக்காரர்கள் அல்ல, நாம் சமாதானம் பண்ணுகிறவர்கள்.